ஒரு நாட்டின் பிரதமர் தீபாவளியோ அல்லது அவர் நம்பிக்கை சார்ந்த எந்த பண்டிகையில் வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் ரம்ஜான் போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காத சமயத்தில் காஷ்மீர் போன்ற மாநிலத்தில் சென்று தீபாவளி கொண்டாடி இருப்பது மீண்டும் மீண்டும் இது ஒரு பன்முகை சமூகம் என்பதையும் எல்லா மதத்திற்குமான ஒரு பொறுப்பில் இருப்பவர் என்பதையும் அவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு இடதுசாரிகள் மற்றும் பிற எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து இது விவாத பொருளாக ஆகுவதற்கான காரணங்களாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு பிரதமர் தீபாவளி கொண்டாடியதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், இதற்கும் சிறுபான்மையினர் பாதுகாப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இதை நாம் எப்பேற்பட்ட பார்வையில் பார்க்க வேண்டும் என்பது குறித்து தான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரவிக்குமார் அவர்கள் நமது விவாத அரங்கில் இருக்கிறார்கள். பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அமெரிக்க நாராயணன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் நமது அரங்கிற்கு அவர் தரப்பு நியாயங்களை முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். மோடி ஒரு பிஎம், அவர் காஷ்மீர் போயிருக்கிறாரு, எல்லை பகுதிக்கு போயிருக்கிறாரு. அங்குள்ள இராணுவத்தினருடன் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாடி இருக்காரு. தீபாவளி அன்னைக்கு இந்த பண்டிகை ஒரு பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் ஒரு மோடி செஞ்சால் மட்டும் அதில் பல்வேறு விவாத பொருள்கள் வருது, பல்வேறு சர்ச்சைகள் வருது, அதை ஏன் எப்படி பார்க்குறீங்க? மோடி ஒரு சர்ச்சைக்குரிய மனிதர் ஆரம்பத்துலேருந்து, அதனால் சர்ச்சை வர்றது இயல்பு. ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த நாட்டின் பிரதமர் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லலாம். அதற்குரிய உரிமையும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. அதனால் நான் நிச்சயமாக அவர் போகிறது தவறு என்று நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மட்டும் எடுத்து இது எங்களுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் போனார். மோடி ஐ திங்க் 3 முறை இந்த ஆட்சிக்கு வந்தப்புறம் இதுக்கு போயிருக்கார். இன்றைக்கி அவர் சியாச்சின் போச்சே ஏதோ இது என்ன ஒரு மாயை உருவாக்கப்படுகிறதுன்னா, தான் மட்டுமே அங்கு சென்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது. 2005 எங்களுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் சியாச்சின் கிளேஷியருக்கு போயிருக்கார். ஒன்றும் கேட்டால் அந்த சியாச்சின் போயிருக்கச்சே நான் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்ல வேண்டியது, 1984 ஏப்ரல் மாதம் எங்களுடைய காங்கிரஸினுடைய வீராங்கனை, ஏன் வாஜ்பாய் அவர்களால் புகழப்பட்ட இந்தியாவின் துர்கா என்று புகழப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் தான் சியாச்சின் கிளேஷியரை இந்தியாவிற்கு அதை பார்க்க ஆக்குப்பைட்லேருந்து எடுத்து 1984 ஏப்ரல். அதற்கு பிறகு தெரியும் நமக்கு, வாஜ்பாய் இல்லை மறந்து போய் கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் சண்டை போய் பிடிக்க வேண்டியிருந்தது. அப்புறம் இது தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆட்டுக்காரன் சொல்லி தான் நமக்கு அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் அதில் நடந்த இந்த சவப்பெட்டி ஊழல் எல்லாம் இது இன்றைக்கி இது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட் அது வந்ததால் சொல்ல வேண்டியிருக்கு. பட் இவர் இரண்டாவதாக அவர் இது பண்ணச்சோம் நம்ம மோடி ஏன் இது சர்ச்சையாக்கப்படுகிறதுனா, அவர் குஜராத்லேயும் சரி முஸ்லீம்களை வேண்டுமென்றே புறக்கணித்தார். அதை வைத்து பெரும்பான்மையாக எப்படி யூதர்களை ஒரு சிறுபான்மையினராக சொல்லி ஹிட்லர் பெரும்பான்மையினர்களை ஒன்று சேர்த்தாரோ அதை போல் வெற்றிகரமாக செய்து குஜராத்தில் 2 முறை வெற்றியும், இந்தியாவையுமே ஒரு பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி பிளவு செய்து வந்திருக்கார். சரி, வந்துட்டார். ஏன்னா அவர் இன்றைக்கு மோடிஜி அவர்கள் எனது பிரதமர், என்னுடைய நாட்டின் பிரதமர், அதற்குரிய மரியாதையை நான் கொடுக்குறேன். ஒரு நாட்டின் பிரதமர்ன்றது பிரதமர் ஆனப்புறம் ஒரு கட்சியையோ ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு மாநிலத்தையோ சார்ந்தவராக இருக்கக்கூடாது. இதில் இன்றைக்கு அவர் அந்த மாதிரி இருக்கிறாரோ என்ற ஒரு கவலை ஒவ்வொரு நடுநிலையான இந்தியனிடம் இருக்கிறது. எப்படி இருக்குது? ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் கேட்டால் அவர் என்னுடைய பிரதமராக இருக்கார், இருந்தாலும் ஒரு அல்பமான விஷயங்க. ஒரு எல்லா மதத்தினருக்கும் நம்ம நாட்டில் அவருடைய மதத்தினர் இதில் இந்த நாட்டினுடைய மரபு ஒருத்தர வச்சு பார்த்துக்கிறோம். நான் என்னுடைய நேற்று தீபாவளி அன்றைக்கு நான் பல பேருக்கு நான் என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு நான் ஈத் முபாரக்னு சொல்லாதவர்கள் கூட என்னை கூப்பிட்டு சொன்னாங்க.
அது மரபு. இதில் இன்னும் குறைஞ்சிட போகிறோம். ஒரு நாட்டுடைய பிரதமர் நீங்கள் வந்து ரம்ஜான் போது நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுல குறைஞ்சி போயிடுவாரா? அதில் ஒரு அரசியலா? இதில் வந்து இவர் வந்து இந்த நாட்டினுடைய தாய் மாதிரி ஒரு குழந்தைய பார்த்து நான் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன், இல்லை பட்டாசு வாங்கி கொடுப்பேன், இது பண்ண இல்லை. இன்றைக்கி வந்து நேற்றைய தினத்தில் பல பேர், நான் உட்பட, என்ன பண்டிகை கொண்டாடாதவர்கள்ட்ட போய் இப்போ தீபாவளி கொண்டாடுறோம் அது மாதிரிலாம் சொல்லச்சே இந்த நாட்டினுடைய பிரதமர் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாமா? அந்த கவலை, என் பிரதமர் இந்த மாதிரி இல்லையே, எல்லாரையும் சேர்த்துட்டு எல்லா குழந்தைகளையும் ஒன்றா பார்க்கலையே. சிறுபான்மையினருக்கு இது ஒரு உண்மையிலே ஒரு இதாக தான் இருக்குங்கிறீங்களா? அச்சுறுத்தலாக தான் இருக்குங்கிறீங்களா? அச்சுறுத்தல் இல்லைங்க, அதாவது இன்னும் வந்து அவர் அச்சுறுத்தல் அளவுக்கு போல. அவர் நம்ம பிரதமர் ஆனப்புறம் இன்னும் சிறுபான்மையரை நான் அடிச்சிடுவேன் கொண்டுடுவேன்னு பண்ணல. குஜராத் இதாக இருக்குச்சே பண்ணார்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒன்றும் அச்சுறுத்தினதாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரையும் நிச்சயமாக நடுநிலையாளரான இந்துக்கள் கூட சொல்லுவாங்க, ஏன் அவங்களுக்கு என்ன ரம்ஜானுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னால் குறைஞ்சா போயிடுவீங்க? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா? இதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. இது வந்து இந்த பிரதமர் வந்து எல்லாரையும் இணைக்கும் பிரதமராக இல்லாமல் அவர்களுடைய ஹிந்துத்வாவின் பேரில் எல்லாரையும் பிளக்கும் பிரதமராக மெஜாரிட்டி வெர்சஸ் மைனாரிட்டி ஆக்கிடுவாரோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீபாவளி கொண்டாடுவதை கண்டிப்பா யாருமே விமர்சனம் செய்ய மாட்டாங்க. அவர் பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும். ஏன் ஒரு ரம்லானுக்கு சொல்லாமல் இதை மட்டும் இவ்வளவு சிறப்பாக செய்யறது, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்றது, ரக்ஷாபந்தனுக்கு வாழ்த்து சொல்றது, ஏன் அதே மாதிரி ஒரு ரமலான்கிறதும் ஒரு 20 கோடி பேர் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் இந்தியா முழுவதும், ஒரு வாழ்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன ஆயிரப்போகுது? அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், பிரதமர் வந்து நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு இஸ்லாமியர்களுக்கோ பிற சிறுபான்மை மக்களுக்கோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், ஏன் அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லன்றது எதை வச்சு சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல. பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து அது வந்திருக்கிறது, நீங்கள் சொல்லியிருந்தா பெரிய விவாதமாச்சு. அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லவில்லைன்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவாதமாச்சு. என்னங்க இந்தியா பூரா இருக்கு, பூனை கண்ண மூணா உலகம் இருந்துடாதுங்க. சாரி, பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து அதற்கான அறிவிப்பு வந்தது. ரம்ஜான் பிரதம மந்திரி அலுவலகத்தில் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து வந்து அது பிரதம மந்திரி சொல்கிறது தான். ஏன்னா நான் திரும்பி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி இவ்வளோ கொண்டாட்டம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டினுடைய முதல்வராக சொல்லப்படுகின்றவரோ, மக்களின் முதல்வராக சொல்லப்படுறவரோ தீபாவளி வாழ்த்து சொன்னாங்களா? அது விமர்சிக்க வேண்டியது. விமர்சிக்க வேண்டியது. முதல்வர் ஜெயலலிதாவும் பன்னீர்செல்வம் யார் பார்த்து பயப்படுறாங்க? நான் தான் கேள்வி கேட்டேன். விமர்சிச்சுக்கணும்ன்ற நான் விமர்சிக்கிறேன், செஞ்சிருக்கணும். நீங்க அதை செய்யல, நியாயமானது. நீங்க கேளு, நீங்களும் சேர்ந்து அதோட விமர்சிங்கன்னு சொல்றேன். இந்த முதல்வர் ஏன் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல பயமா? அது மட்டுமல்ல, பிள்ளையார் சதுர்த்தியில வந்து எல்லா தமிழ்நாட்டு முழுக்க பல இடங்கள்ல பிள்ளையார் சிலையில் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வேன்ல தான் ஏற்றின்னு போய் கரைச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டதுன்றது தெரியாது. பெங்களூர்லேருந்து வரும்போது செய்திகளில் நான் படித்தேன், அந்த கோட்டூர்புரத்தை தாண்டும் போது அங்கே ஒரு வரசித்தி விநாயகர் கோயில் இருந்தது போடுறது. அங்கே நிற்பாட்டி அந்த அதே வரசித்தி விநாயகரை வந்து வணங்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னும் இதே முதல்வருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த முதல்வர் இன்னும் ஆதரித்து பேசுகின்ற ஆள் இல்ல, கடவுளை நம்பாதவர் அல்ல, கடவுளை நம்புகின்ற முதல்வர். அதை வந்து வெளிப்படையா இருக்காங்க, அதை வந்து நீங்க விமர்சிக்கிறது தவறு. ஆனா இந்த இன்றைய முதல்வர் ஏன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லவில்லை என்று கேட்கக்கூடிய தைரியமும் அவசியமும் இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த கூட்டத்தில் அவர் ஒத்துக்கிறார். அரசக்தி விநாயகர் இது போறது விமர்சிக்கிற மாதிரி சொல்றீங்க, விமர்சிக்கிற மாதிரி சொல்லல. அதெல்லாம் வந்து பண்ணவருக்கு வந்து இப்படியும் ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அதே கடவுளே ஏற்படுத்துறாருன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதை விட நீங்க இதை ஒப்பிட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், நீங்க இப்ப விமர்சிக்கக்கூடியவர், கடவுள் நம்பிக்கை உடையவர், அது எல்லாருக்கும் தெரியும். அவர் இயல்பா வந்திருக்காங்க, அவங்க கும்பிட்டுருக்காங்க, அதை ஒரு அரசியலாக்குறதுல என்னன்னு எனக்கு புரியல. அது ஏன்னா விநாயகர் சதுர்த்திங்கிறது அதே முதல்வர் தான் தமிழ்நாடு முழுக்க பல திருநெல்வேலி உள்பட பல்வேறு இடங்கள்ல தேவையில்லாம வந்து விநாயகர் சிலை கரைப்பு வந்து தடுத்து போலீஸ் வேன்ல போய் பதட்ட நிலை வரும்போது அவங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மோடி தீபாவளி கொண்டாடுறதுதான் விஷயமா, இங்க விநாயகர் விஷயமா? முதல் விஷயம், இந்த பாரத நாட்டுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள், ஐயா நாராயணன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்திய நாட்டினுடைய எந்த பகுதிக்கும் போறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் போய் தீபாவளி கொண்டாடுனது எதவோ ஒரு பெரிய தேச விரோதமான காரியம் பண்ணல. அந்த எல்லையில பணிகளில் இருந்து நம்மளை எல்லாம் எல்லையில கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்களான இராணுவ வீரர்களை போய் அவங்கள சந்திச்சு, நீங்க எல்லாம் இருக்க போய் நாங்க சந்தோஷமா இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கிறோம்னு சொல்லி அவர்களோடு தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். இதுல எந்த விதமான குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியல. முதல் விஷயம், மன்மோகன் சிங் ஐயா போயிருக்காங்க, இரண்டாவது மோடி ஐயா போயிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்கு?
அதனால மோடி அவர்கள் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னாரா சொல்லலையா அப்படிங்கிற விவரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அடுத்த வருஷம் வாழ்த்து சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பான். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் எந்த மோடியை இஸ்லாமிய சகோதரர்கள் விமர்சனம் செய்தார்களோ அதே மோடி அவர்களுடைய வாழ்த்துக்காக இயங்குகின்ற ஒரு காலம் இந்துத்துவனுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இல்ல இது எப்படி, அதாவது இந்தியா வெற்றி, அவர் பிரதமரான பிறகு அவர் எனது பிரதமர்னு இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க. அவர் மோடியா தான் அது இஸ்லாமியர்களுடைய பரந்த மனப்பான்மையை நீங்க பாராட்டணும். அனைவருக்கும் பிரதமர் அதே, ஆனா அந்த பரந்த மனப்பான்மை ஒரு பிரதமரானவருக்கு இல்லையே என்று எனது பிரதமர் என்று பார்க்கும்போது ஏன் ஒரு பரந்த நரேந்திர மோடி அவர்கள் எந்த விதமான பிரிவினையும் பண்ணலையே, நீங்க அவர் எப்படி பிரிவினைவாதின்னு சொல்லலாம்? இந்த நாட்டை வெட்டி பிளந்து தேசத்தை இரண்டாக்கியது காங்கிரஸ். விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராமனுக்கு அப்படி இருக்கக்கூடிய பழமொழியை மாத்தி சார், விடிய விடிய பைபிள் படிச்சுட்டு விடிஞ்ச பிறகு இயேசுநாதருக்கு மரியாதை ஏதாவது பேசுங்க. பழைய பழமொழி சொல்லாதீங்க. இந்துத்துவத்தை விமர்சிக்கிறத விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. நானும் ஒரு இந்து தான் இல்லையா? இந்துக்களை பேசுறீங்களா? ராம ஸ்ரீராம பெருமையாக சொல்பவன். இது ஒண்ணு இந்துக்களை இழிவுபடுத்துகிற பழமொழி இல்ல. இது வந்து if the shoe fits, that's okay. இது கரெக்டா உங்களுக்கு உண்மையை உறுத்துது. அவர் காஷ்மீர் போகும்போது ஏன் அங்க கடையெடுப்பு நடக்கின்றது? அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அது தவறுன்னு யாருமே கண்டனம் பண்ணல. காங்கிரஸ் கட்சி வந்து அதை கண்டனம் பண்ணல. இல்ல நான் ஒரு மாநிலத்திற்கு வெள்ள நிவாரணத்திற்காக ஒரு பிரதமர் போயிட்டார். வெள்ள நிவாரணத்தை பத்தி அப்புறம் வெள்ள நிவாரணத்தை பத்தி அதுக்காக போகும்போது கடையெடுப்பு நடத்துவதற்கான காரணம் என்ன, அது கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லது. மோடி அவர்கள் வந்து இப்போ வந்து ரம்ஜானுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாருங்கிறாங்க. அவங்க இப்போ சொல்லணும்னா அடுத்த வருஷம் சொல்லிடுவாங்க அப்படி மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் காஷ்மீரில் போய் அங்கே வந்து காஷ்மீரில் போய் ஒரு தீபாவளியை அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினதுங்கிறது எல்லா பண்டிகையும் அவர் ஒரே மாதிரி பார்த்துருந்தா பரவாயில்ல. இதை இவர் கோலாகலமாக கொண்டுட்டு ரம்ஜானுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்காததுங்கிறது இது வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த இந்தியாவோட மதச்சார்பின்மையை வந்து ஒரு கேள்விக்குட்படுத்துகிற மாதிரியான விஷயமாவே இருக்குங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு பண்டிகை கொண்டாடினது? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. அரசியல் சட்டப்படி சோசலிசம்லாம் இங்கே இல்லை. ஆனால் மதச்சார்பினே ஓரளவு இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்கள், அவர் ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்குமான பிரதமர் தான். நான் ஓட்டு போட்டேனா போடலையா, விமர்சனம் பண்ணனா பண்ணல அப்படின்னு இல்லை. இந்திய நாட்டு அரசியல் சட்டப்படி எல்லாருக்குமான பிரதமர் தான். அப்போ இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு என்கின்ற பொழுது இந்திய நாட்டுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் என்பவர் மதச்சார்பற்ற ஒரு தலைவராக இருக்க வேண்டும். அதாவது அரசு மதச்சார்புன்னு என்கின்ற பொழுது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கு வேறுபாடு இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தெளிவாக, மதம் என்பது அரசிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். அரசு நிகழ்ச்சிகளில் மதங்கள் கலக்கக்கூடாது. அதே போலவே பிரதமர் வந்து தனிப்பட்ட முறையில் அரசு விழாக்களில் அரசு நிகழ்ச்சிகளில் மதத்தை கொண்டு திணிக்கக்கூடாது. இது வந்து எங்களுடைய பொதுவான நிலை. இதுதான் உலகம் முழுவதும் நாங்கள் வந்து பின்பற்றக்கூடிய நிலை. மதம் என்பது தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட விவகாரமாக இருக்க வேண்டும். திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் இருந்தாலும் ஒரு மதத்தை சார்ந்தவர், அதுக்கான உரிமை இருக்கிறது. எங்கே வேணாலும் இப்போ அவர் வந்து தீபாவளியை கொண்டாடலாம், பொங்கலை கொண்டாடலாம், கிறிஸ்மஸை கொண்டாடலாம், ரம்ஜானை கொண்டாடலாம், எல்லாம் கொண்டாடலாம். ஆனால் என்னன்னாக்க இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருப்பதற்கு பதிலாக, எல்லோருக்குமான பிரதமராக இருப்பதற்கு பதிலாக, ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய பிரதமராக இருப்பதற்கு பதிலாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தீவிரமான தொண்டராக திகழ்கிறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் அவருடைய கொள்கைகளும் திட்டங்களும் தொடர்ந்து இருக்கிறது. இந்தியாவை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்துத்துவமயமாக்கு என்பதுதான் டாக்டர் மூன்ஜே அவர்களும் சாவர்கர் அவர்களும் வைத்த கோஷம். அப்போ இந்தியாவுடைய இராணுவத்தை வந்து இந்துமயமாக்கணும், இந்தியாவையே இராணுவமயமாக்கணும் என்பது அடிப்படையான விஷயம். அவங்களுடைய தத்துவ சித்தாந்த விஷயம் அதுதான், அடிப்படையான விஷயம் இதுதான். அப்போ இதில் நான் என்ன சொல்லுறேன்னாக்க, சியாச்சனுக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு போயோ, குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு போயோ, இல்லை இதர ஒரு நாளில் போயோ, இப்போ ஒபாமா பின்லேடன் இவர் வந்து ஒசாமா திடீர்னு வந்து எது சிரிக்கிறீங்க? ஒசாமா இவர் வந்து ஒபாமா வந்து திடீர்னு ஆப்கானிஸ்தான் போகிறாரு, ஈராக் திடீர்னு போகிறாரு, வாழ்த்து சொல்கிறாரு. அந்த மாதிரி திடீர்னு ஒரு போயிட்டு வாழ்த்து சொன்னால் பரவாயில்ல. ஆனால் திட்டமிட்டு ஜம்மு காஷ்மீரில் வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு தான் போய் நான் வாழ்த்து சொன்னேன், இந்திய இராணுவ வீரர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுனாக்க இந்திய இராணுவத்தை இந்துத்துவமயமாக்க என்பதுடைய வெளிப்பாடு அதில் தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ என்னன்னாக்க இந்தியாவில் வந்து ஒரு இந்து ராஷ்டிரம் தீபாவளி அன்னைக்கு அவர் போனதில் ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்க? நிச்சயமாக அரசியல் இருக்குது, இந்துத்துவ அரசியல் இருக்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால் வந்து பிரதமர் எங்கே வேணாலும் கொண்டாடலாம், அதில் தவறு கிடையாது. ஆனால் இந்த தேதியை தேர்ந்தெடுத்து இராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துகிறேன்,
அவர்களோடு சேர்ந்து தீபாவளி கொண்டாடு என்பதில் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவர் ஜம்மு காஷ்மீரில் வந்து தீபாவளி கொண்டாடினா அதில் வந்து பெரிய ஆட்சேபம்லாம் கிடையாது. ஆனால் அதே போலவே இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னென்னவோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய பிரதமராக தான் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் பெரும்பான்மையான மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள். அப்போ பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடியவர் பிரதமர் இருக்கணும். அதற்கு மாறாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் போயிட்டு நான் வந்து ஒரு இந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடிய இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரா மாற்றக்கூடிய பிரதமர் என்ற வகையில், ஒரு இந்தியா முழுவதும் இந்துத்துவா, இந்து கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரம் என்ற வகையில் அந்த கலாச்சார திணிப்பை இங்கே செய்கிறார். பார்த்தீங்களா, அது ப்ரொவோக்கிங், இது கோபத்தை உருவாக்கும். அதில் தான் இங்கே வந்து கடையெடுப்பு செய்கிறாங்க. ஏன் கடையெடுப்பு செய்கிறாங்க? அது காரணம் யார்? நீங்கள் தான். அப்போ நீங்களே முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு இந்துக்களையும் கூப்பிட்டு பண்டிகை கொண்டாடுங்க. நான் வந்து இதில் வேறுபடுறேன், அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறேன். இருந்தாலும் கூட அவர் அமெரிக்க நாராயணன் அவர் சொன்னது மாதிரி எல்லாருக்குமான பிரதமராக இருந்தால் நீ முஸ்லீம்களையும் கூப்பிடுங்க, ஒரு எல்லாருக்குமான ஒரு நல்லிணக்க பண்டிகை அதை கொண்டாடுங்க. யார் வேண்டான்னு சொன்னால் அதுக்கு பதிலாக ரம்ஜானுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இதுக்கு விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தில் நீங்கள் ஏன் கலந்துக்கல? இதுவரையும் கலந்துக்கிட்டாங்கல்ல. அப்போ அதை கலந்துக்கலைனாக்கா அதே மாதிரி தீபாவளியும் நீங்கள் கலந்துக்கூடாது. வெளிநாட்டில் இருந்தார், அதுவேளை வாழ்த்து செய்தியாக சொல்லியிருக்கலாம். வாழ்த்து செய்தி சொல்லவில்லை, கலந்து கொள்ளவில்லை. பிரசிடென்ட் கூட ஒரு செய்தி அனுப்பல. அதனால வந்து தவறான தகவல் சொல்றது. அதில் திட்டமிட்டு அது புறக்கணிக்கப்பட்டது. அதனால இந்தியாவுடைய கலாச்சாரம் என்பது இந்து கலாச்சாரம். இந்த இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத யாரும் இந்தியர்களாக இருக்க முடியாது, அந்த நாட்டில் இருக்க முடியாது என்பதுதான் இந்துத்துவா. அதை நரேந்திர மோடி செயல்படுத்தி காட்டியுள்ளார். இதனுடைய விளைவுகளை பின்னால போக அறிய முடியும். அப்ப இது துவக்கம்தான். அந்த வகையில் இந்த அவருடைய செயல்பாடு என்பது முற்றிலுமாக முழுமையாக ஒரு அரசியல் என்று கூட சொல்ல முடியாது. இந்துத்துவ அரசியல், மதவெறி அரசியல் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, அவர் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீபாவளி கொண்டாடினது தவறு கிடையாது, அது இந்துக்கள் கொண்டாடுங்கிறதால் அவர் தனிப்பட்ட முறையில் கொண்டாடினதில்ல. இந்திய ராணுவத்தை தேர்ந்தெடுத்து ஏன் ஒரு இந்து மத பண்டிகையான தீபாவளி அன்று சென்று எல்லாரும் தீபாவளி கொண்டாடுங்கள், உங்களை உற்சாகப்படுத்த வந்து முஸ்லிம்கள் இருப்பாங்கல்ல, என்ன புண்படுது? ஏன் நீங்க ரம்ஜானுக்கு போக வேண்டியதானே? காவல் செய்யக்கூடிய காவல் தெய்வம்னாச்சு முஸ்லிமியம். நிச்சயமா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்து இப்படியே பார்க்கணும்? ஏன் ஒரு பொதுவா பாக்குறேன்? தீபாவளி வந்து வெறுமனே இந்துக்களின் பண்டிகை அல்ல. இந்த நாட்டினுடைய பேர் தான் தீபாவளி. இந்த நாட்டினுடைய அனைத்து மதத்தினரும் அதை கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவரே சொல்லி முடிக்கல. இல்ல, அவர் சொல்லி முடிக்கல. அவங்க இந்து கிடையாது, அவர் மதங்களை கடந்த மாமனிதர். அரசியல் சட்டப்படி அவர் கிறிஸ்தவரும் கிடையாது, இஸ்லாமியரும் கிடையாது. அவருடைய கொள்கையில அவர் எதுவுமே கிடையாது. அவர்கள் மதங்களை கடந்த மாமனிதர். இல்ல, நான் இன்னும் சொல்லி முடிச்சல. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நீங்க பேசுங்க. நாம பேசுறது நிப்பாட்டி. நான் பேசும்போது வந்து குறுக்கீடு செய்யுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அசோகர் வந்து பௌத்த மதத்தை தழுவிய தினம் அப்படிங்கிறதுனால பௌத்தர்களுக்கு தீபாவளி. மகாவீரர் முக்தி அடைந்த தினம், அதனால வந்து ஜைனர்களுக்கு இதுவும் ஒரு தீபாவளி. மார்வாரிகள் குஜராத்திகள் மாதிரியானவங்களுக்கு வந்து புது வருஷம், புதுசாக வருஷம். அவர்களுக்கு சமணர்களுடைய தொடர்ச்சி தானே அவங்க. நீங்க சொல்லக்கூடிய ஜெயின்கிறவங்க வந்து சமணர்களுடைய மகாவீரர் கட்ட துவங்கியது சீக்கிரம் தீபாவளி வரிசையா சொல்லிட்டு போறாங்க. நீங்க வந்து இந்த நாடு அதே மாதிரி நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழா தீபாவளி. நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தப்புன்னு சொன்னா நாங்க பேசுறதுக்கு அப்ப எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கிறது முடிக்கிட்டானா இடைவேளை பிறகு தரேன். ராமன் அந்த அவருடைய வனவாசம் முடிந்து ராவண சம்ஹாரம் முடிந்து வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய நாள் தீபாவளி. பாண்டவர்கள் குருஷேத்திர யுத்தத்திற்கு பின் அவர்கள் நாடு திரும்பி மீண்டும் தர்மர் வந்து முடிசீட்டி கொண்ட ராமாயண காலகட்டத்தில் தீபாவளி இருக்குதா? ராமாயணம் அது கிருஷ்ணருடைய இதுதானே, இது கிருஷ்ணருடைய இதுதானே வருது. அதான் அதற்கப்புறம் இது வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, இது ஆதியில வந்து என்னன்னா வேதத்தில் எப்படி இருக்கின்றது என்றால் இது வந்து இருளிலிருந்து ஒளிக்கு. இல்ல, ராமாயணத்துக்கு அப்புறம் தானே மகாபாரதமே வருது. அப்ப சத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய அதுல இருந்து அது அந்த அப்பொழுது இருந்து அந்த தீபாவளி வந்து தீப ஒளி திருநாள் வந்து எல்லா காலங்களிலும் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு விதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தென்பகுதியில வந்து நரகாசுரனுடைய சதுர்த்தி, நரக சதுர்த்தி வந்து தீபாவளியாக கொண்டாடப்படும். தீபாவளி எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக கொண்டாடல, வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல. சோ இது வந்து இந்தியா மாதிரி தான், இந்தியா மாதிரி தான் அது. பெண்கள் வந்து வரலட்சுமி நோன்பாக இதை கொண்டாடுகின்றார்கள்.
இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கை. என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாருடைய வீட்லையுமே நானே வந்து பட்டாசு வாங்கி கொடுத்தேன், எல்லா குழந்தைங்களும் வெடிச்சாங்க. ஆக அது வேற, அது வேற எல்லாம் ஒண்ணு கிடையாது. நட்பின் அடிப்படையில் அன்பா பரிமாறி வேற, அவங்க நம்பிக்கை இது வந்து ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாள் அப்படிங்கிறதுல யாருக்குமே ஆட்சேபனை இருக்க முடியாது. இந்த நாட்டில் இதை ஆட்சேபனை பண்றது 2 பேர், கம்யூனிஸ்ட்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் மட்டும்தான். அதுக்கு வந்து ஆட்சேபனை வருது. தீபாவளி அவங்க தீபாவளி விமர்சிக்கிறது இல்ல, இந்த தீபாவளி அவர் இந்து நம்பிக்கை தான் சொன்னாரு. தீபாவளியை கொண்டாடுவது இல்ல, இந்த மாதிரி வெவ்வேறு விதங்கள்ல கொண்டாடப்பட்டு வருகின்ற தீபாவளியை ஒரு பிரதமர் வந்து தன்னுடைய ராணுவத்தினருடன் கொண்டாடுவதற்கு கூட ஒரு மதச்சாயம் பூசி காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. கருத்து சொல்லுங்க. காமாலை கண்ணுடன் பார்க்கின்ற காங்கிரஸ் ஒன்னு சொல்லட்டும், அது முடிச்சோன்னா இது முடிச்சோன்னா டாக்டர் ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு, நரேந்திர மோடி RSS. ஆமா RSS தான். அதுல இல்ல நீங்க RSS அதுல வந்து அவர் பெருமைப்படுறாரு. சுதந்திர தின விழாவுல என்ன பெருமைப்படட்டுங்க, அவர் தனிப்பட்ட விஷயங்க. ஆனால் RSS உடைய சித்தாந்தம் என்பது நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சீர்குலைத்து நாட்டை துண்டாடுவது. அதெல்லாம் சொல்றாங்க. எல்லை கடந்த தேசபக்தர்கள் உள்ளத்தை இங்கே வைத்து உடம்பு அங்க வச்சிட்டு உள்ளத்தை வெளிநாட்டுல வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாத்துல வச்சிருக்கீங்க. ஒரே விஷயம். ரெண்டாவது விஷயம், சுதந்திர தின விழா நரேந்திர மோடி என்ன சொல்றாங்க? சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனாஜி ஜானதாம் தேவாபாகை யதா பூர்வே சஞ்சானானா உபாசேதேன்னு சொல்றார். நம்முடைய சிந்தனைகள் ஒன்றாக இருக்கட்டும், நம்முடைய கைகள் ஒன்றாக வேலை செய்யட்டும், நம் தோளோடு தோள் சேர்ந்து செல்வோம். இந்த நாட்டிற்காக எவர்களெல்லாம் உழைத்தார்களோ அவர்களெல்லாம் நன்றிக்குரியவர்கள் தான் சொல்றாரு. இதுல காங்கிரஸ் நல்லது பண்ணல, இவங்க கெட்டது பண்ணல, அப்படி சொல்லவே இல்லை. உழைத்தவர்கள் அத்தனை பேர் நன்றிக்குரியவர்கள் தான் சொல்லிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை கம்யூனிஸ்டுக்காரர்கள் விமர்சனம் பண்றது தீபாவளிங்கிறது இந்துக்கள் பண்டிகையில இந்தியாவுடைய பொதுவான விஷயம்ங்க. அவர் சொல்றாரு. முதல்ல அவர் சொன்னாரு, இங்க மக்கள் எவ்வளவு அது பிஜேபியினுடைய வழக்கம், RSS உடைய வழக்கம். நான் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு சொன்னேன், நான் இது எதிர்க்கலன்னு சொன்னேன். நான் காங்கிரஸ்காரன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா காங்கிரஸ் எதிர்க்குன்னு போய் சொல்றாரு. தீபாவளியை காங்கிரஸ் எதிர்க்கல. நான் தயவு செஞ்சு நீங்க பேச நான் பேச முடிக்கல. அதனால் அங்கே போய் தீபாவளி கொண்டாடினது இல்லை, ஆனால் அவருடைய ரம்ஜானுக்கு இது பண்ணாதான் நான் ரொம்ப தெளிவாக சொன்ன பிறமோ இதை ஏதாவது பக்கத்திலேயே உட்காந்து கேட்டுக்கிட்டு காங்கிரஸ்காரர்கள் போய் சொல்கிறாரு. ரெண்டாவதாக அமெரிக்காலேயும் சரி, இவருக்கு சொல்கிறேன், அதுவும் செக்குலர் கண்ட்ரி தான். ஆனால் அங்கே போய் ஒரு பெரும்பான்மையான எல்லாரும் கிறிஸ்துவன்ஸுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, மிலிட்ரியில் போய் கொண்டாடுறது ஒன்று. அமெரிக்கா அதிபர் போவார். அமெரிக்காவில் இருக்க இந்துக்கள் வீட்டில் சில பேருடைய வீட்டில் இது வைப்பாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க. ஆனால் அது கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இல்லை. அதனால் அதில் அவரை சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு கிறிஸ்துவரோ இஸ்லாமியரோ ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் பட்டாசு வெடிக்கிறதோ இதோ அவங்க வந்து அந்த மத விழாவை கொண்டாடல. நான் வந்து ஒரு என்னுடைய நண்பர்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் வச்சதில்லை, எங்கள் நண்பர்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ் போது. அது தவறு இல்லை, அது வந்து ஆனால் அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு ஃபெஸ்டிவ் சீசன், அவ்வளோதான். அதனால் அவங்க இது பண்ணுறாரு. மூன்றாவதாக எல்லாரும் தீபாவளி என்ற பெயரில் கொண்டாடல. இது வெறும் எல்லாத்தையும் அதான் இது எல்லாத்தையும் இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ளே நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இவங்களை ஐடென்டிட்டியே அதுதான், எல்லாரையும் ஒரு இதுவாக கொண்டுறோம். நம்ம 5 விரலும் ஒன்றா இல்லைன்றதை அவங்க புரிஞ்சிக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய இதில் அவங்க செய்யறதுக்கான சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். இந்த RSS தவறு நீ பேசுறது தவிர உங்களுக்கு அந்த உரிமை நிச்சயமா உண்டு. நாங்க உங்களை மாதிரி மற்றவங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா அதே நேரத்துல இதே RSS தான் கர்ம வீரர் காமராஜர் வீட்டை எரிச்சிங்க. RSS இயக்கத்துல பங்கு பெற்று பின்பு நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் RSS இயக்கத்துடைய இது என்ன இது பிரெயின் வாஷ் செய்யப்பட்டவர் தான், மூளைச்சலவை செய்யப்பட்டவர் தான் காந்தியை கொன்றார்ன்றதும் உண்மை. அதுல வருகிறேன் சார். சம்பந்தம் ஒரு அர்த்தம் அளவு வேணும். 3 கமிஷன், கபூர் கமிஷன் யார் பட்டது? நீங்க சொன்ன அதே துர்கா இந்திரா காந்தி. அதற்கு முன்னாடி நேரு காலத்துல 2 கமிஷன்,
ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இதெல்லாம் மதிக்க அவர் மாட்டேன்னு சொல்றது, RSS உடைய இது உறுப்பினரா உலகளின் இருந்தாரா உச்சக்கட்டம். இல்லையா? அமெரிக்கன் நாராயண் ஏன் இப்படி சார், உலகளாவிய நீங்க தீர்ப்பு? நிச்சயமா. உறுப்பினரா இதே இருந்தாரா கருத்து இல்லையா? தான் நிச்சயமா ஒரு இடைவேளைக்கு பிறகு ஒரு இடைவேளைக்கு பிறகு உலகள் வேண்டாம். ஒரே நிமிஷம். நீங்க மது குடிச்சு வந்த மாதிரி இல்ல, உலகக்கூடாது. இல்ல, ஒரு நிமிடம். காந்திய JL இல்ல, ஒரு நிமிடம். சொல்றாரு. டாக்டர், உங்களை கேட்பது என்னன்னா, அதாவது தீபாவளி அப்படிங்கறத நீங்க இந்துக்கள் பண்டிகையா பார்க்காதீங்க. சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் எல்லாருமே வேற ஒரு, அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு தேசிய பண்பாடா, தேசிய அடையாளமா தீபாவளி பண்டிகை இருக்கு. ஆக தீபாவளி நீங்க அப்படிதான் பார்க்கணும். அதையே இந்து மத பண்டிகையா நீங்க தனிச்சு பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல அதுக்கு அடுத்து வந்துடுறேன். இப்ப மகாத்மா காந்தியை பத்தி அவர் சொல்றப்ப சார் நம்ம சப்ஜெக்ட் வந்து நண்பர் மாறுனீங்க. இல்ல, அதுக்கு நான் இல்ல, கருத்தை இல்ல, சொல்லுங்க சார். ஜெயலலிதா சொல்ல இல்ல, வேண்டியது. பேச முடியல. அது- அது- சார், அது- subject அது- மாறும். இல்ல, இல்ல, காந்தி பேசுறேன். சொல்ல இல்ல, எதுக்கு நான் பேசணும். பேசுறேன்? அப்படிதான் வந்தாங்க. இல்ல, இல்ல, நீங்க விவாத ரைட், திசை நீங்க மாறுது. பண்ணுங்க. எத்தனை வேணா மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்ல. சொல்லுங்க. ஜேஎல் கபூர் தலைவர் அந்த விசாரணை குழுல அவங்க அறிக்கையில 5வது அத்தியாயத்துல முழுமையாக என்ன இல்ல, சொல்லப்படுது கடைசியா சொல்லுங்க. நடுவுல வாசிங்க. ஏங்க, அவர் பேச முடியுங்க. இல்ல, அவர் முடிக்கிட்டார். நீங்க பேச குறிப்பிடல. ராகுல் சார், நீங்க பேச குறிப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வரிசையாக எடுத்துரைக்கப்பட்ட மோசமான சாட்சியங்களின் அடிப்படையில் எல்லா உண்மைகளையும் தொகுத்து பார்த்தால் சரி. சாவர்கருக்கும் அவரது கூட்டம் தான் கொலை செய்து ஈடுபட்டனர் என்பதை தவிர வேற எந்த முடிவுக்கும் வர இயலாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரி. அதுல அவங்க சொல்ற வாதம் தவறு. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேனாக்க சாவர்கர் RSS இருந்தாரா சார்? அதை டாக்டர் சொல்லணும். இந்து மகாசபை இந்து இல்ல, மகாசபை இல்ல, RSS இல்ல, இல்ல, சம்பந்தம் ஒரு நிமிஷம் இருங்க. இந்து மகாசபை என்பது அரசியல், RSS என்பது ஒரு சேவை அமைப்பா ஆரம்பத்தில் கலாச்சார துவங்கப்பட்டது. அதான் கலாச்சார அமைப்பா துவங்கப்பட்டது. அதான். ஆனா இது வந்து அப்பட்டமான உண்மை. ஆனா அப்பட்டமான இல்ல, உண்மை இல்ல. சோசியலிஸ்ட் கட்சிக்கு உண்மையான கம்யூனிஸ்ட் உண்மை. நான் என்ன சொல்றேன், அவர் சொல்றது இது என்ன விட்டாரு. அப்பட்டமான பொய் மாதிரி சொல்றீங்க? RSS ஆல் மூளைச்சலவை செய்யப்படும் சொன்னார். RSS ஆல் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் கோட்ஸே. அதுக்கு மாறாக RSS உடைய பிரச்சாரகராக இருந்தவர், அறிவு பிரிவினுடைய பிரதிநிதியாக அறிவு பிரிவினுடைய பகுதியில இருந்து வேலை செஞ்சவர் அவர் RSSல. அதே போல இந்து மகாசபையில தீவிரமா பணியாற்று 2 அமைப்புல இருந்தவர். அதை வந்து கோபால் கோட்ஸே அவருடைய பிரதமரே சொல்லியிருக்காரு. அது ஃப்ரண்ட் லைன்லேயே ஸ்டேட்மெண்ட்ல அந்த செய்தி வந்தது. அதே அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் மறுக்கல, உள்துறை அமைச்சர் அந்த நம்ம மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் மறுக்கல. இதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மை, வரலாற்று உண்மைகள். அதை வந்து மறுக்கவே முடியாது. அதுக்கடுத்து நான் சொல்ல வரேன், இந்த தீபாவளி என்பது ஒரு தேசிய பண்டிகை கிடையாது. ஆனா இன்றைக்கு வந்து இதை ஒரு தேசிய பண்டிகையாக இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமாக மாற்றுவதற்கு RSS, பிஜேபி, சங்க பரிவாரங்கள் முயற்சி செய்கின்றன. 5000 வருஷமாவா? இல்ல, 5000 வருஷம் சொல்லவே இல்லையே. 5000 வருஷம். அதே போலவே அவர் பேசுகின்ற பொழுது 5000 வருஷமா தீபாவளி கொண்டாடப்பட்டு சொன்னார். 5000 வருஷமே தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாடப்படல, இந்தியாவிலும் கொண்டாடப்படல. அவருடைய பேச்சிலே முரண்பாடு இருக்கு. ராமன் வந்து காட்டிலேருந்து ராவண வதம் செய்தவரை மீண்டு வரவங்க, அயோத்தி மக்கள் வந்து வரிசையாக விளக்குகளை ஏற்றி அகல் விளக்குகளை ஏற்றி வந்து அதை தீபாவளியாக கொண்டாடான்னு சொல்றாரு. ஆனா நம்முடைய திரேதாயுகம் என்று சொல்லக்கூடிய இதுல தான் ராமன் பிறந்தாருன்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். அவர் வனத்துக்கு போயிட்டு இருந்தாருன்னா எத்தனை நாள் போயிட்டு வந்திருப்பாரு? ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வயசுல வந்திருப்பாரு. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து கொண்டாடினாங்க தூங்கினாங்கிற வாதமே தவறு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே தீபாவளி இல்லை. அதுக்கான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள கிடையாது. சங்க இலக்கியத்தில் வந்து எதை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது விளக்கேட்டுதல்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி என்பதெல்லாம் அதில் வரவே இல்லை. தைத்திங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கார்த்திகை என்பது ஒரு நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கார்த்திகை என்ற பேர் அதில் இல்லை. சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே கார்த்திகை என்ற வார்த்தையே கிடையாது. அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த தீபாவளி வந்ததுக்கு இப்போ காரணம் என்னன்னாக்க, ஆரம்பத்திலேருந்து பண்ட மாற்று முறையில் மக்கள் வந்து இங்கே இருந்தாங்க. பண்ட மாற்று முறையில் வந்து அதிகமாக இதான பிறகு அதில் வணிக வர்க்கமாக மாறினுச்சு. வணிக வர்க்கமாக மாறுகின்ற பொழுது அதுக்கு அதிகமாக உதவி செய்தது சமணர்கள். வணிக வர்க்கத்தில் சமண மதத்தில் சேர்ந்தாங்க. சமண மதத்தில் சேர்ந்தனால அவர்கள் வந்து வணிக வர்க்கமாக இருந்ததுனால ஏராளமான செல்வம் குளித்தது. இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளையும் வணிகம் செஞ்சாங்க. அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் வந்து சைவ மதத்தில் இதர வைணவம் போன்றதுல இருந்தாங்க. அப்போ என்ன பிரச்சனை இருந்ததுனாக்க, இந்த சமண மதத்தில் சேர்ந்த வணிகர்கள் வந்து அதிக செல்வாதாரங்களை சேர்த்ததுனால நில உடைமையாளர் நிலங்களை அவங்க வாங்கினாங்க. அதனால என்ன நினைச்சா, வேளாளர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு மோதல் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி மோதல் ஏற்படுகின்ற பொழுது சைவமும் வைணவமும் சேர்ந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் ஒழித்தது. அந்த ஒழித்த பிறகு என்ன பண்ணாங்க, சமண பௌத்த மதங்களுடைய நிகழ்ச்சிகளாக இருந்த தீபாவளியை இங்கே ஒரு பண்டிகையாக மாற்றினாங்க. எப்படி சமண கோயிலில் சமண பள்ளிகளையும் அதே போலவே பௌத்த விகாரங்களையும் எப்படி கோயில்களாக மாற்றினாங்களோ, அதே போலவே சமண பௌத்த விழாக்களாக இருந்த இந்த தீபாவளியையும் தீப ஒளியேற்று நிகழ்ச்சியையும் இந்து விழாவாக இங்கே மாற்றினாங்க. சைவ வைணவ விழாவாக இங்கே தமிழ்நாட்டில் மாற்றினாங்க. இதெல்லாம் நடந்து 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். அதனால் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தீபாவளி என்பது இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டாடப்படுறது என்பது தவறு. இந்தியா முழுவதும் 5000 ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது என்ற வாதமும் தவறு. அது அப்பட்டமான வரலாற்று பிழை. இதை RSS, பிஜேபி தொடர்ந்து செய்வாங்க. ஏன்னா அவங்க வரலாற்றில் நம்பிக்கை இல்லை.
அவங்க நம்பினாங்க, நம்மளும் இல்ல, இல்ல, நம்பணும். விஷயம் அவங்க சொல்றதா வரலாறு. அவங்க சொல்றதா இல்ல வரலாறு, நிச்சயமா அவங்க நான் சொல்றதா உங்களிடம் வரலாறு. கேட்பதே இல்ல அவர் சார் வந்து சொல்ற மாதிரி சமணர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் எல்லாருமே இதை வேற ஒரு வடிவில் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோமே, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அப்ப துண்டா தனியா நிக்கிறாங்களா? நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்களையும் கொண்டாடுங்கன்னு சொல்றேன். யாரும் அவங்க இல்ல, அது எப்படி கொண்டாடுங்கன்னு நீங்க- அதாவது கொண்டாட முடியும். நீங்க அவங்க வந்து நம்பிக்கை விருப்பப்பட்டா நீங்க கொண்டாடுங்க. ஒரு விஷயம் இல்லைங்க, நாங்க வந்து ரம்ஜானுக்கு இல்ல, வாழ்த்து நாங்க கூட வந்து- சொல்லாத நாங்க பிரதமர் வந்து அவங்க இதை கொண்டாடுறாரு. என்னங்க இது வேற்றுமையில் வார்த்தை? ஒற்றுமை பாக்குறோம். எந்த விதத்துல எந்த பெயர்ல கொண்டாடினாலும் தீபாவளி அப்ப நாடு இந்த அப்ப முழுக்க- இந்த நாடு இந்துக்கள் முழுக்க ரம்ஜான் இல்ல. கொண்டாடலாமா? நாடு இந்துக்கள் முழுக்க இல்ல நீங்க கொண்டாடிட்டு இருக்காங்களே. யார் கொண்டாடுறாங்க? கஞ்சி குடிக்கிறாங்க சார். இல்ல அது வந்து ஒரு ஆள் பாக்கி இல்லாம அதாவது- கஞ்சி குடிச்சிட்டு இல்ல சார் அது நட்பு ஒண்ணும் எனக்கு ரீதியா வருத்தம் இல்ல. சார் நட்பு இல்ல, ரீதியா இல்ல, நடக்கிறது. பகிர்ந்துக்கிறோம் நான் விருது. பேசி அதுல தவறே கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை. யாரும் கொண்டாடுறது இந்த நாடு முழுக்க ஒரே விதமான சிந்தனைகள் வரணும். இந்த நாடு ஒண்ணா இருக்கணுங்கிற சிந்தனை இருக்கணுங்கிறதுனால என்னங்க இது? தீபாவளி கொண்டாடுறாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. இது எந்த பேர்ல இருந்தாலும் தீபம் தானே ஏத்துறாங்க, வேற இன்னும் இல்ல பண்ணல. அப்ப எப்படி செய்யலாமே? இந்துக்களும் ரம்ஜான் கொண்டாடலாம், இஸ்லாமியர்களும் தீபாவளி கொண்டாடலாம்னு கொண்டு வரலாம். நீங்க சொல்ற மாதிரி இருந்தா இஸ்லாமியர் ஏத்துக்கிட்டா கொண்டாடட்டும். அல்ல ஒரே ஒரு இல்ல இந்துக்கள் ரம்ஜான் கொண்டாடுவாங்களா? அவங்க கொண்டாடி தானே குர்பானி சார் குர்பானி நோன்பு வெட்டி முடிச்சுட்டு தானே சார் இருக்காங்க பல பேரு. பிரியாணி சாப்பிடாம யாருமே இல்லையே சார். சார் பிரியாணி சாப்பிடுறது சார், ஒரு ரம்ஜான் விஷயம் கொண்டாடுறாங்க. கேட்கறீங்களா? நீங்க இல்ல, ஒரே ஒரு மோடி பையன் அவர்களே, அவர் மோடி ஒரே ஒரு அவர்கள் கேள்வி மட்டும் வாழ்த்து கேட்க சொல்லி- விரும்புறேன். ஐயா, நாராயணன், ஒரே எல்லாம் நிமிஷம் ஒரு- நீங்க ஒண்ணு ஒரே ஒண்ணு நிமிஷம், நீங்க ஒரே ஒரு நிமிஷம். செகண்ட் ஒரு மட்டும் மறுபடியும் second, நான் சொல்லலாம். சொல்லி முடிச்சிடுறேன். நான் இல்ல 30 செகண்ட் தான் உங்களுக்கு தான் கேள்வி. நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கய்யா. எல்லாரும் ஒரே சிந்தனையாக இருக்கணும்ன்றதே தவறான சிந்தனைங்க. இன்னும் 30 கோடி முகமுடையார் என்னின் மொய்ப்பெரும் ஒன்றுடையால். மெய்ப்பொருள் ஒன்றுடையார். ஆமா. ஆனா இதுல வந்து நம்ம இந்தியால வந்து நம்ம எல்லாருக்கும் உங்க வீட்லயேங்க உங்க சிந்தனை தான் உங்க பிள்ளைங்க இருக்காங்களா? மனசு தொட்டு சொல்லுங்க. அது மாதிரி தான் இருக்கணும்னு சிந்தனை நினைக்கிறீங்க. மாறுபடும். அப்படிதான் இருக்கணும். அதுதான் மனித இயல்பு. அப்ப எல்லாரும் ஒரே சிந்தனையோட எப்படி இருக்கணும்? சிந்தனையோடு ஒரே இருக்கணும்னு மாதிரி சொல்றேன். ஒரே இதுதான் மாதிரி சந்தோஷம் இருக்கணும். நான் சொல்றேன். ஒரே கல்ச்சரை ஈடுபடணும். அதெல்லாம் இன்னங்க நியாயம். இல்ல, இல்ல, அதான் நான் சார், கேக்குறேன். ஒரு உங்க விஷயம். சிந்தனை தத்துவத்துமே தவறுங்க. அதுதான் இல்ல, ப்ராப்ளம். சிந்தனைனா- இதான் ஹிட்லர் பண்ணாரு. இல்ல இல்ல, நீங்க ஹிட்லர்னு சொல்லிட்டு டபால்னு வெளிநாட்டை போயிடாதீங்க. உண்மை அதுதான். விஷயம்னா, வேற்றுமையில் ஒற்றுமை நாங்க பாக்குறோம். எங்க வேற்றுமையில் எதிர்த்தரப்புல ஒற்றுமை? இருக்க நீங்க ஒற்றுமையில இல்ல இதுல வேற்றுமை வேற்றுமை இல்ல, எல்லாம் ஒண்ணா இருக்கணுங்கிறது எப்படி வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கும்? எல்லாம் ஒண்ணா இருக்கு. எல்லாம் நல்லது நீங்க தானே? பிரிக்கிறீங்களே சார், அவங்கள. இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஒரே சட்டம். இல்ல இல்ல நீங்க வெறும் இல்ல, இந்தியாவுல அவங்க கொண்டு ஆட்ட போய் பாருங்க. மோடி அவர்கள் அது இல்ல, ஒரு இமய சொல்ல முதல் மாட்டீங்களே. ஈழம் வரைங்கிறீங்க ஆமா. நீங்க புது. இருக்கட்டுமே, ஈழம் சார்ந்த வந்து இது நீங்க இல்ல, காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் ஒப்புக்கிறதுக்காக நீங்க பேசுற மாதிரி இருக்கட்டுமே, தெரியுது என்ன எனக்கு. தப்பு? சார், இமய முதல் மோடி குமரி அவர்கள் வரை நீங்க மோடி ஈழம் அவர்கள் வரைங்கிறீங்க. வாழ்த்து நீங்க சொல்லலைன்னு வேற சொல்றீங்க. விவாதத்தை திசை திருப்ப மோடி கூடாது. அவர்கள் வாழ்த்து சொல்லல நீங்க இல்ல, இல்ல, சொல்றீங்க. அவங்க நீங்க அதே காஷ்மீரத்தில் ராஜபக்சே இருக்கக்கூடிய போய் சொல்றாங்க, இந்துக்களுக்கு, இந்தியா அடிக்கிறான்னு சொல்றாங்க. காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய உமர் சார், அப்துல்லா நீங்க ஈழம் இந்துக்களுக்கு வாழ்த்து இல்ல சார் ரவிக்குமார் சார் ஒரு நிமிஷம் தீபாவளிக்கு சார். வாழ்த்து இல்ல சார் தெரிவிச்சிருக்காரா? இல்ல ரவிக்குமார் சார் ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீங்க ஈழம் வரை அப்படிங்கறத கூட உள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஏத்துக்குவாங்க. ஆமா, ஆனா கச்சத்தீவை கூட பாரதிய ஜனதா ஒரு மீட்கல. விஷயம் நான் அந்த பிஜேபி காரங்கிட்ட கேளுங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு அது- விஷயம். ஆனா அவர் அங்க அவர் இருக்கக்கூடிய தெளிவா சொல்லிட்டாரு. பிரிவினவாத அவர் தலைவர் நீங்க ஈழம் சொன்னதுனால இந்த கேள்வி கேட்டேன். ஈழத்தை சொல்றேன் சார். ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவை நேசிக்கிறார்கள். ஆனால் காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானை அப்ப ஆதரிக்கிறார்கள். ஈழத்தை பாரதிய ஜனதா ஆதரிக்குதா? ஆதரிக்கிறோம்ல, எங்க ஆதரிக்கிறது? ஆதரிக்கிறோமே. என்னங்க பேசுறீங்க? என்ன நீங்க ஆதரிக்கிறோம். நீங்க- BJP அவர் ஆதரிக்கிறா இல்லையா? BJP ஆதரிக்கிறா நீங்க இருக்கு. பேசுறாரு. காஷ்மீரத்தில் உள்ள ஆ. காஷ்மீரத்தில் அங்க உள்ள இருக்கக்கூடிய யாசின் முஸ்லிம்கள் மாலிக்கை கூப்பிட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய சீமான் வர்றாரு. தவறு. அமெரிக்க correct. நாயகர்கள் பேசுற பொழுது கார்கில் வார பத்தி சொன்னார். மாடு மேய்த்து கொண்ட இளைஞர்கள் தான் வந்து தீவிரவாதி நுழைஞ்சிருக்கிறத பார்த்து சொன்னாங்க. அந்த மாடு மேய்த்த இளைஞர்கள் யாருன்னா இந்துக்கள் கிடையாது, Correct. முஸ்லீம்கள் தான். Correct. முஸ்லீம்கள் மாடு மேய்க்கிற பையன் வந்து நினைச்சிருந்தாக்க அவன் என்ன சொல்லாம இருந்திருக்கலாம்ல. ஆனா யாருக்கு விசுவாசமா இருந்தான்? இந்தியா. இந்திய நாட்டுக்கு தானே விசுவாசமா இருந்தான். அப்ப எப்படி தவற சொல்றாரு? யாரும் தவற சொல்லலையே. நீங்க தான் சொன்னீங்க என்ன சொன்னோம்? பாகிஸ்தான் விசுவாசமா இருக்கீங்கன்னு. அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல உள்ள அங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லிம்களை சொன்னேன். அதான் நான் சொல்றேன். அதான் அதான் அப்ப என்ன சார் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய இருக்குது. முஸ்லிம்களை தான் கார்கில் சொல்றேன். எங்க இருக்கு? கார்கில் நம்ம நாட்டுல தான் இருக்கு. அப்புறம் அங்க உள்ள சார், முஸ்லிம் நீங்க நான் முஸ்லிம்கள் மாடு மேய்ச்ச கேக்குறேன், இளைஞர்கள் நீங்க யாரு? இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, சீனா காஷ்மீரத்துக்குள்ள வந்து ஆக்கிரமிக்கிறது. அதை யாரு என்னைக்காவது யாரு கண்டிச்சிருக்கீங்களா? கண்டிக்கல நீங்க சொல்லுங்க. கண்டிச்சிருக்கீங்களா? நாங்க கம்யூனிஸ்ட் கண்டிச்சு கண்டிச்சிருக்கா? ஏங்க நீங்க என்ன பேப்பர்ல அறிக்கையில கம்யூனிஸ்ட் பாக்குறீங்க இல்லையா? கண்டிச்சிருக்கா? இல்லைங்க. நாலு இல்ல நீங்க முறை விவாதத்தை பாக்குறீங்க. திசை திருப்பீங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கண்டிக்கவே ஏடிஎம் இல்ல. போட்டியே பேசக்கூடாது. இல்ல நாங்க ராகுல் கம்யூனிஸ்ட் கண்டிக்கவே இல்ல. இப்ப நீங்க சொன்ன அதாவது வாதம் வந்து என்ன? சார் சொல்ற மாதிரி இல்ல. இங்க உள்ள காஷ்மீர்ல உள்ள கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்கு தீபாவளி விசுவாசம் கொண்டாட வைக்கிறது வேண்டும் தவறுன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது ஒரு அவங்க மேல ஒரு பலாத்காரம் செய்யற மாதிரி இல்லையா? கொண்டாடணும்னு யாரும் சொல்லல. ஆ. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து ராணுவத்தினருடன் போய் தீபாவளி கொண்டாடுறது தப்புன்னு சொல்லும்போது அதே ஸ்பீட்ல வந்து அமெரிக்க நாராயணன் சொல்றாரு அமெரிக்காவுல இருக்கிற ஜனாதிபதி வந்து ராணுவத்தரோட போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாருன்னு சொல்லிட்டு அது வந்து உங்களால ஏற்றுக்கொள்ள தப்புன்னு சொல்லி முடியும். அதுவும் சரின்னு தான் சொன்னேன், இதுவும் சரின்னு தான் சொன்னேன். இல்ல அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதுவும் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ள அமெரிக்காவும் சரி இல்ல அவர் தீபாவளி கொண்டாடுறது தப்புனே சொல்லல ஆரம்பத்துல இருந்து. அமெரிக்காவும் சரி யூகேவும் சரி ரெண்டுமே வந்து என்னன்னா மல்டி ரேசியல் சொசைட்டியா மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. கரெக்ட். மல்டி ரேசியல் சொசைட்டியா மாறி. ஆனால் அதற்காக அமெரிக்காவோட ஐடென்டிட்டி என்ன? அமெரிக்கா ஐடென்டிட்டி they don't accept. அதாவது தவறி போய் வந்து கென்னடி மட்டும்தான் ஒரு ரோமன் கேத்தலிக் ஜனாதிபதியாக வர முடியுது. அவங்க அது அமெரிக்கா வந்து செய்யறது சரியில்லை. அமெரிக்கா அமெரிக்கா what is கருப்பறையே America? கொடுத்துட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? அமெரிக்காவோட ஐடென்டிட்டி என்னன்னா அமெரிக்காக்காரன் சொல்றான். நீ அமெரிக்கா நாராயணன் சொல்றது வந்து அமெரிக்காவோட ஐடென்டிட்டி கிடையாது. ப்ராட்டஸ்டன்ட்
ஆங்கிலிக்கன், இன்னும் ஆங்கிலிக்கன், 1950 இருக்காங்க. புராட்டஸ்டன்ட், கிறிஸ்டியன், அதுதான் அமெரிக்கன் ஐடென்டிட்டிங்கிறத இன்னைக்கு சரி தேதி அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அது சரியா? நான் சொல்லி முடிக்கிறேன். இல்ல அது சரியா? நான் சொல்லி அமெரிக்காவுடைய செய்தினே வச்சுக்கோ, சரியா? சரி தவறுங்கிறதுக்குள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இல்லைங்க. தீபாவளி வந்து இந்த நாட்டுடைய ஐடென்டிட்டி. அது நாராயணன் ஒத்துக்காம இருக்கட்டும், இல்ல ரவீந்திரன் ஒத்துக்காம இருக்கட்டும், அவங்க ஒத்துக்கிறத பத்தி ஒத்துக்காத பத்தி ஒண்ணும் இல்ல அவங்க பிரச்சனை கிடையாது. குடிமக்கள் தானே, நாட்டோட குடிமக்கள் இல்ல தானே. அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, இந்த நாட்டுடைய ஐடென்டிட்டியில ஒண்ணு. நிச்சயமாக இந்த நாட்டுடைய ஐடென்டிட்டியில தீபாவளிங்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு பண்டிகையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர்த்து அது நீங்க ஒரு தனிப்பட்ட பண்டிகையாக இல்ல அது ஒரு மத பண்டிகை. அவங்க என்ன சொல்றாங்க, அது இந்துக்களின் பண்டிகை என்பதில் மாற்று கருத்து இல்ல. இந்த நாட்டுடைய பண்டிகை இல்ல, இந்துக்களின் பண்டிகையா பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அது இந்த நாட்டினுடைய ஒரு பண்டிகையா பார்க்கிறதுல வேறு வேறு பெயர்களில் வேண்டாம் கொண்டாடலாம், தீபாவளி கொண்டாடலாம். அது இந்த நாட்டுடைய பண்டிகையா பார்க்கிறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனையா இருக்கிறது? இல்ல டேவிட் கேமரன், நான் சொல்லி முடிச்சேன். முதல் நாள் டேவிட் கேமரன் பேட்டியை நான் பார்த்தேன். வேற என்ன டேவிட் கேமரன் வந்து இங்கிலாந்துடைய பிரதம மந்திரி. அவர் சொல்றாரு தீபாவளி வந்து எங்களுடைய தேசிய பண்டிகையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டு டேவிட் கேமரன் சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அது தாங்க முடியல. இல்ல நிச்சயமா இதை நீங்க தீபாவளி இந்திய நாட்டினுடைய ஒரு பண்டிகை. போக்குறது இவங்க ரெண்டு பேரும் தான். இல்ல அவர் கம்யூனிசமே பேசலையே. கம்யூனலிசம் மதவாதத்தை புகுத்துறது இவங்க ரெண்டு பேரும் தான். இந்த நாட்டினுடைய ஒரு பண்டிகையா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நிச்சயமா சொல்லுங்க. தீபாவளி போய் கொண்டாடி இருக்கட்டுங்க. என்னைக்கு வந்து செப்டம்பர் மாசங்க பெரிய வெள்ளம் வந்ததுங்க. இவர் இன்னைக்கு போய் அங்க அறிவிக்க போறாரு. இது இன்னைக்கு வந்து அக்டோபர் 20. ஏங்க அவனுக்கு வீடு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாசம் எதுக்கு தள்ளி போட்டாரு கேளுங்க. அந்த ஏன் அங்க போய் அறிவிக்கணுமா? இவர் பிரதமர் போய் அறிவிச்ச அன்னைக்கு தான் அறிவிக்கணுமா? தீபாவளி அன்னைக்கும் அறிவிக்கணுமா? நான் அறிவிக்க வேண்டாம், தீபாவளி அறிவிக்க கூடாதுன்னு சொல்லலை. ஏன் ஒரு மாசம் வெயிட் பண்ணாரு? இந்த நாட்டுடைய, அதாவது இந்த நாடு வந்து காஷ்மீர்ல வந்து வெள்ளம், அதுவும் முஸ்லீமா இருக்கிற இடங்கள்ல தான் இந்த வந்து இது வந்தது. வேலி வேற இது வேற இல்ல, முழுக்க முழுக்க தப்பா பேசுறீங்க. இல்ல இந்த நாட்டுல வந்து வெள்ளம் வந்தப்போ முதலாக அங்க ராணுவத்தை அனுப்பினது இந்த நாட்டு. நான் ஒத்துக்கிறேன், நான் அதை மறுக்கல. இல்ல மறுக்கல. நான் பேசி முடிச்சிடுறேன். எனது இந்திய ராணுவம் அங்கு பணியாற்றியதுன்றது நான் நிச்சயமா மறுக்கல. அது முடிந்தவுடன் ஒரு நாள் 2 நாள் மீட்பு பணிகள் எல்லாம் இது பண்றது முடிந்து இன்னும் மக்கள் வந்து இதுல முகாம்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான பணிகளுக்கு இன்றைக்கு போய் அறிவிக்க போறோம்னு போயிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு ஒன்றும் தெளிவா வரல. 9 லட்சம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடிச்சிடுறேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் முடிச்ச பிறகு உங்க நேரம் பேசுங்க. நீங்க பேசாதீங்க, நான் குறுக்கிடல. விடுங்க சார். ஸோ ஆல் ஐ எம் ரிக்வெஸ்டிங் இஸ், ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு போனாரு? அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமையோட நாட்டுடைய பிரதமர் வந்து, நான் 4 கிழமை வரட்டும், இது தீபாவளி துணி வாங்கிட்டது 4 கிழமை இல்ல, அவன் துணி இல்லாம இருக்காங்க ஒரு மாசம், என்னங்க பண்றாரு? இந்த கேள்விக்கு வந்து பிஜேபி பதில் சொல்லிதான் ஆகணும். இது வந்து விழாக்கு இல்ல, அங்க விழாவே இல்லாம அவன் சாப்பாடு இல்லாம துணி இல்லாம மேல கூரை இல்லாம இருக்கான். எதுக்கு ஒரு மாசம் வெயிட் பண்ணாரு? இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறாங்க. இதற்காக இந்த நாட்டுல ஒரு 15 லட்சம் பேர் ஹிந்துக்களா இருக்கிறதால நாடற்று வீடற்று வீதி வீதியாக சுத்துறாங்க. காஷ்மீர் பண்டிகை முதல்ல இந்த கேள்வி ஒரு மரியாதைக்குரிய கட்சி தலைவர் பேசுகிறார். இந்த பண்டிகைகளுக்கு வந்து ஒரு சின்ன கண்ணீர். நிச்சயமா நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாரும் உங்களுடைய நிறைவு கருத்து 15 லட்சம் பேர் வந்து அங்க வந்து பிச்சைக்காரன் சுத்திட்டு 50 வருஷமா 60 வருஷமா காண்டோன்ல பேசக்கூடாது. நீங்க வந்து பேசுறது உங்களுடைய நிறைவு கருத்து. நம்ம அமெரிக்க நாராயணன் ஐயா மாதிரி அகில இந்திய அமெரிக்க நாராயணன் ஐயா இருக்காங்க, திரு திக்விஜய் சிங் ஐயா. அவரே சொல்லியிருக்காரு, விமர்சன மன்னர் அவரே மோடி அவர்கள் செய்யக்கூடிய அந்த காஷ்மீர் நிவாரணத்தை பாராட்டி இருக்காரு. ஆனா ஒரு மாசம் கழிச்சு ஏன் போனாருன்னு சொன்னா இடையில போய் பார்த்திருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க. வேலைகளில் ஏதாவது தங்கு தடை நடந்திருக்கிறதா? அது இல்ல, தொடர்ந்து அவங்க இன்னைக்கு முகாம்கள்ல தங்குறாங்க. முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, மறுபடியும் நாட்டு மக்கள் இந்துக்களா இருந்தாலும் முஸ்லிம்களா இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ஏன் தீபாவளிக்கு போனாருன்னா இடையில போய் இல்ல சொன்னீங்க, வார்த்தை நீங்க சொன்னீங்க, அடுத்த கருத்து வரேன். அத நீங்க சொன்னீங்க, தீபாவளிக்கு ஏன் போன அதுக்கு தான் போகணுமான்னா
ஒவ்வொரு அரசு பணிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுகளுக்கு அனைத்து விதமான காரியங்களையும் அவர் முடக்கி விட்டு தான் இருக்கார். அதனால மோடி அவர்கள் மீது ஏதாவது குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வேணாம். உங்க காங்கிரஸே பாராட்டி இருக்கு 1000 கோடி ரூபாய் உதவி ரொம்ப தெளிவாக அவருக்கு இதை செய்வதற்கான உரிமை உண்டு, செய்யணும், அதெல்லாம் இல்லை. என்னுடைய 2 கேள்விகள் தான் நிறைவாக. ஒன்று, ஏன் இதை செய்தவர் முஸ்லிம்களுக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து கூறவில்லை? இரண்டாவதாக, ஏன் இவ்வளவு நாள், அதாவது அன்னைக்கு நடந்தது நிச்சயமா ராணுவம் செய்தார்கள், நான் மறுக்கல, அவங்கள மாதிரி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொன்னதும் கிடையாது. ஆனாலும் ஏன் இவ்வளவு நாள் கழித்து போய் இந்த நிவாரண பணியை அன்னைக்கே போயில உடனே சீக்கிரம் பண்ணணும். இதெல்லாம் அறிவிக்கலாம், அறிவிச்சு அவங்கள இன்னும் முகாம்கள்ல மக்கள் இருக்காங்கன்றது உண்மை. இன்னைக்குதான் அதுக்கு 9 லட்சம் 6 லட்சம் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை முதலே அறிவிச்சு வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா சரியா இருக்கும். 4 கிழமை மக்கள் கஷ்டப்படச்சே பார்க்க கூடாது. உங்களுடைய நிறைவு கருத்து இந்த விவாதத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடி குறித்து வந்த விமர்சனங்களுக்கு ஒரு நிறைவு கருத்து. தீபாவளி இந்த நாட்டினுடைய ஒரு பண்டிகை. அது இந்த நாட்டினுடைய ஒரு பண்டிகையாக கொண்டாட விருப்பம் இல்லாதவர்கள் தான் என்னன்னா இதை விமர்சனம் பண்றாங்கிறத நான் பார்க்கின்றேன். இவர் தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடியவர் தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாட்டுடைய பண்டிகை அவர் நினைக்கல. நாட்டில் உள்ள மக்கள் பலருடைய ஒரு பண்டிகைங்கிறது நான் மறுக்கல. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனா தீபாவளின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. உங்களுடைய நிறைவு இந்த பண்டிகை என்பது இந்தியாவோட ஒரு பண்டிகை. இதை மக்கள் கொண்டாடுறாங்க. இது மூட நம்பிக்கையும் அறியாமையும் அடிப்படையாக வைத்த ஒரு பண்டிகை. ஒரு மதச்சார்பற்ற பண்டிகை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வருகின்ற வரை இந்த பண்டிகை மக்கள் கொண்டாடுறாங்க. அதில் கொண்டாடுகின்ற பொழுது அதில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து கடைசியாக நான் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா, இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே ஸ்ரீநகர் போனப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இந்து குடும்பங்களை சேர்ந்தவங்க கூட எங்களுக்கு போது நிவாரணம் வழங்கப்படும் என்ற செய்தி சொல்லியிருக்காங்க. ஆமாம், வெறும் 70,000 ரூபா தான் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த 70,000 ரூபா எங்களுக்கு போதாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த சேர்ந்திருக்க சகதியையே வீட்டு முள்ளா இருக்கக்கூடிய மண்ணையும் அகற்றுவதற்கு அந்த 70,000 ரூபா கூலிக்கே போதான்னு சொல்லியிருக்காங்க. வருத்தமான விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு பதிலாக தீபாவளி கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த நிதியை வெள்ள நிவாரண நிதியாக கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தாருன்னா அது ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நவஜீவன் பத்திரிகையில் தீபாவளியை கொண்டாடுவதற்கு பதிலாக அதற்காக செலவழிக்கின்ற பணத்தை சுதந்திர போராட்டத்துக்கு கொடுக்கணும்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியோட மிகப்பெரிய சீடர் யாருன்னா நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தான். தீபாவளியை ஜம்மு காஷ்மீர் கொண்டாடியது என்பது இந்தியாவை ஒரு வகுப்பாத அடிப்படையில் ஒரு பாசிச ஆட்சிக்கு, இந்துத்துவ ஆட்சிக்கு இட்டு செல்வதற்கான முயற்சி, முதல் கட்ட முயற்சியாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை தீபாவளி பண்டிகையை பிரதமர் கொண்டாடியது, அதுவும் இராணுவ எல்லைப் பகுதியில் காஷ்மீர் பகுதியில் தீபாவளி அன்று சென்று அவர் தீபாவளி கொண்டாடியது சரியா என்கின்ற விமர்சனத்தோடு இந்த விவாத அரங்கம் தொடங்கியது. அதற்கு பதில் சொல்லும் விதமாக தீபாவளி என்பது ஒரு இந்துக்கள் பண்டிகை மட்டுமில்லை, அது ஒரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பண்டிகை, அதுதான் தேசிய பண்டிகை, அதனால் அதை பிரதமர் கொண்டாடியது ஒன்று விமர்சனத்துக்குரியது அல்ல என்கின்ற கருத்தை இதனை பாரதிய ஜனதா தரப்பிலும் இந்து மக்கள் கட்சியிலும் மிக ஆழமாக எடுத்து வைத்தார்கள். அதற்கு பதில் புரியும் வகையில் தீபாவளி என்பது ஒரு இந்துக்கள் பண்டிகை தான், அது இந்து மதத்தினர் பண்டிகை, அதை கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை, அதை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், மாற்று மதத்தினருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடலாம். ஆனால் பிற சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இனிப்பு, சிறுபான்மை மக்களுக்கு வாழ்த்து கூட சொல்லாத ஒரு இந்திய அரசு தீபாவளியை மட்டும் மிக சிறப்பாக, அதுவும் காஷ்மீருக்கு சென்று கொண்டாடி இருப்பது, இராணுவ பகுதிக்கு சென்று கொண்டாடி இருப்பது, இந்துக்களை மட்டும் இங்கு தனியாக இது இந்துக்களின் அரசு என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியும் என்கின்ற கருத்தும் எதிர்த்தரப்பில் இருந்து மிக வலிமையாக வைக்கப்பட்டது. ஆக இது இந்த தீபாவளி பண்டிகை குறித்தும் இந்த நாட்டின் இந்திய அரசினுடைய பல்வேறு நிலைப்பாடுகள் குறித்து மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு விவாத அரங்கமாக இருந்திருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அமெரிக்கை நாராயணன் அவர்களுக்கும், இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தர்.